நான் வந்தது வீர தீர சூரனுக்காக புக்கிங்லாம் பண்ணி வந்தோம். மோகன்லால் படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இது வந்து இப்போ வரைக்குமே தேர்ட் பார்ட்டுக்கான லீடு வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் லூசிஃபர் யார் அப்படிங்கிற ஒரு ரினிவல் வந்து இப்போ வரைக்குமே பண்ணலை. ஆக்சுவலாக ப்ரொமோஷன்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஹைப் அப்படின்றது இருந்தது. பட் ஸ்டில் பார்ட் 1 அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து போயிருப்போம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாகலை. படத்தில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா கதைக்கு அந்த வெயிட்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா படத்தை வந்து இன்னும் இதுவாக வச்சுருக்கலாம். வெரி குட், ஆசம் மூவி. ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் கனெக்ட் ஆகுதா? இட் இஸ் வெரி குட் மூவி ப்ரோ. ட்விஸ்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஒரு லாங் ஆகுது. செகண்ட் பார்ட்டோட இம்பேக்ட் தான் பிருத்திவிராஜ். அவரோட ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கு. இது கனெக்ட் ஆகும். பட் ஆனால் இது ஆக்சுவலாக டோட்டலாக வேறு. இது அது பாட்டு ஒன்று மாதிரியே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆக மாட்டேங்குது. போர் அடிக்குது. தூங்கிடுறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப டயர்டில் தூங்கிடுவேன். செகண்ட் ஹாஃப் தான் வந்து கொஞ்சம் கதை மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். எனக்கு என்னன்னா ஹிந்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரியோ ஹிந்திக்கு நிறைய கொடுக்குற மாதிரியோ எனக்கு தோணுது. ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸை மெயின் பண்ணியே ஹிந்தி ஆடியன்ஸை வந்து இது பண்ணியே எடுக்கிறீங்களோ? ஏன் அப்படியே தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்களா? இல்லை அதுதான் சொல்கிறேன். தமிழ் படம் தான் சொல்லி போட்டாங்க. பட் ஹிந்தி தான் ஃபுல்லாமே இருக்குது. அது பார்ட் 3 வரை இருக்குது. எனக்கு என்னென்னா ஹிந்தியை திணிக்கிறாங்களோ? ஏன்னா நம்ம அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. தமிழ் படம் சொல்லி போடுறாங்க, பட் ஆனால் ஹிந்தியை திணிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. யாருக்கு நான் அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு தமிழ் பீப்புளாக நான் பார்க்கும்போது நம்ம எப்படி போய் அவங்க படத்தில் போயிட்டு தமிழை திணிக்க முடியாதோ அது மாதிரி தான். காமனாக எடுத்தால் ஒன்று தமிழை டப்பிங் பண்ணணும், இல்லை அப்படின்னா இங்கிலீஷை டப்பிங் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஹிந்தியில் ஃபுல்லாக டப்பிங் பண்ணணும். ஸோ கலந்து கொடுக்கும்போது ஹிந்திக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த நார்த் சைடு பீப்புளுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். 3 ஹவர் படம் அப்படின்னும் போது அந்த ஒரு ட்ராகியாக ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து பார்க்குற அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த தூக்கம் வர ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் படத்தில் என்ன சொல்லுவேன்னா, படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட தமிழ் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. ஃபுல்லாக சப்டைட்டில் தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படின்னா யார் இவனுங்க, இந்த கதைக்கு இவனுங்களுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு இவனுங்க ஹிந்தி பேசுகிறானுங்க, இது தமிழ் படமாக இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு தமிழ் வரலன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணுன்னே ஹிந்தியை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து வந்துடும். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கான ஏன் அது நடந்தது அப்படின்றத கிளைமேக்ஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் கனெக்ட் ஆகும். இந்த படம் யாருக்கான படம்னா, டோட்டலாக இந்த கமர்ஷியல் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இது பண்ணுறவங்க, இந்த KGF அந்த மாதிரி படம்லாம் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக, அதாவது மியூசிக் மட்டும்தான் ஹைப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஸ்டோரி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வெறும் அரசியல் மட்டுமே வந்து கொடுத்து பேசின மாதிரி, அதுவுமே அரசியல் முழுமையாக பேசாமல் சும்மா அங்கங்கே பேசி விட்ட மாதிரி இருந்தது. செகண்ட் பார்ட் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதாவது உங்களுக்கு வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹைப் கொடுக்கும்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்தாலும் மாசாக இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. விசிறத டாம் போகுது. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், படத்தில் ஓவராலாக எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எங்கேயுமே நகர்ற மாதிரி இல்லை. நம்ம வந்து வெளில போய் ஃபோன் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. திரைக்கதை ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க. நிறைய கேமியோஸ் இருக்குன்னாங்க. கேமியோஸ்லாம் இருக்காங்களா? கேமியோ ரோல் இருக்குது. அதுதான் சஸ்பென்ஸே. ஆக்சுவலாக படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. அடுத்த பார்ட்டுக்கான லீடு இருக்குது. சூப்பர். இல்லை ஞானும் கேரளா தான். இப்போ மோகன்லால் ஃபேன்ஸ் தான். எல்லாமே லொக்கேஷன் எல்லாம் வைஸும் எல்லாமே லீடு இருக்குது. இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது பிருத்திவிராஜுக்கு தான். ஆக்டிங் எல்லாமே ரெண்டாலும் சேம். போத் ஆர் நைஸ். அதெல்லாம் மோல்டான ரோல் வந்து கம்மியாக இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் அடிப்பொலி வேற மாதிரி செஞ்சுட்டான். அவர் வந்து அவருக்குன்னே செதுக்கி வச்ச மாதிரி ஒரு அவர் வரும்போது சரி, ஒரு கன்சர்ட் ஆகட்டுமே சரி, எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்பலாம் எதிர்பார்த்துலாம் வராதிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ. ஓகே. ஓவராலாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. மாஸாக இருந்துச்சு. கிளாஸாக இருந்துச்சு.
ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா ஸ்லோ மோஷன் மட்டும் தான் அவரே வராரு, ஹீரோவே வர அப்படி தான் ஸ்லோ மோஷன்லாம் வராரு. ஓகே, നമുക്കുണ്ട് അങ്ങനെ ഒരു സിനിമ ലൂസിഫർ. தமிழ்ல பார்க்குறது புரியுதா உங்களுக்கு மலையாளத்தில்? ഞങ്ങൾ മലയാളി. மலையாளத்தில் எப்படி இருந்துச்சு? അതാ ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கா, செகண்ட் பார்ட் நல்லா இருக்கா? ഇപ്പോൾ തെലുങ്കിൽ നമ്മൾ പറയും ബാഹുബലി ഉണ്ട്, KGF, ഇപ്പോൾ കന്നഡയിലെ KGF ഉണ്ട് പറയും. അങ്ങനെ മലയാളത്തിൽ ഞങ്ങൾക്കും ഉണ്ട് ലൂസിഫർ. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஸ்க்ரீன் பிளே அது ஒரு அமோகமாக இருந்தது. நீங்களே தமிழ்ல பேசுங்க, பாவம் வர இருக்கிறதா சொல்ல முடியும். அமோகமாக இருந்தது, படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் தான். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கம்பேக் இல்லையா? கண்டிப்பாக வேற லெவல் கம்பேக், சரியாக இருந்தது. மோகன்லால் அவர் வயசான மாதிரி தரல, பிருத்திவிராஜ் ஐயோ ஹேண்ட்ஸம்ங்க அவர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மோகனோட சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? அது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அவர் கொஞ்சம் இருந்தாலே போதும். கொஞ்சம் இருந்தாலே போதும். இது படம் வந்து எப்படிப்பட்ட பார்வை, எப்படிப்பட்ட கதையாக இருக்குது? அவரோட பேக் ஸ்டோரி எது இருக்கா இல்லை எப்படி இருக்குது? இல்லை பாஸ்ட்டும் இருக்குது, ப்ரெசென்ட்டும் இருக்குது, பொலிட்டிக்ஸ் தான். படத்தில் நடிச்ச இந்த ஸ்டேட்ஸ் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டார்ஸ்ல எப்படி பண்ணியிருந்தாங்க, கேஸ்டிங்லாம் பெரிய கேஸ்டிங்கு. டோவினோ தாமஸ் இருக்கார், பிருத்திவிராஜ் இருக்கார், மஞ்சு வாரியர், அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மஞ்சு வாரியர்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, மாஸ் சீன்ஸில் எப்படி இருந்துச்சு? மாஸ் சீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான், நல்லாவும் இருக்குது. ஆமாம். ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டுக்கு லீட் எப்படி கொடுத்துருக்காங்க? இருக்கு. ஆனால் it has matched the hype and first part கொஞ்சம் லாகிங்காக இருக்குது, ஆனால் they have matched up to the second part. That's it. போர் அடிக்காமல் கண்டிப்பாக போகும். ஒரு யான் பண்ணுற மாதிரியோ தூங்கி போகிற மாதிரியோ எல்லாம் கண்டிப்பாக படம் கிடையாது. இட்ஸ் வெரி என்கேஜிங். எல்லாமே நல்லா இருக்குது. டைரக்ஷனாக இருந்தாலும் ஆக்டிங்காக எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்படியே பார்ட் 1ஓட கண்டினியூ தான் எடுத்துருக்காங்க. பார்ட் 1 நல்லா இருக்கா, பார்ட் 2 நல்லா இருக்கா? பார்ட் 2 தான் நல்லா. அதை எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா அப்படியே கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்குது ரெண்டும். பார்ட் 3ஓட லீட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கன்வே பண்ணிருக்காங்க? ஒரு புது பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோகன்லால், பிருத்திவிராஜ், மஞ்சு வாரியர் அவங்களுடைய காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா சூப்பராக தான் இருக்குது. யார் சொன்னாங்க ஸ்லோவாக போகுதுன்னு? அப்படி இல்லை, இல்லை வாய்ப்பே இல்லை, நல்லா தான் போகுது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு கனெக்ட் ஆகுதா? கொஞ்சம் லைட்டாக கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ தமிழில் தான் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க டேரக்டர்ஸ்லாம், இது எப்படி இருந்தது? படம் பிடிச்சிருந்தது. படத்தில் அந்த மாஸ் அண்ட் கிளாஸ் வந்து பார்ட் 1 விட நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த இன்ட்ரோவாக இருக்கட்டும், இன்டர்வெல்லாக இருக்கட்டும், இப்போ கிளைமேக்ஸ் முடிஞ்ச வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கதையை வந்து டோட்டலாக சொதப்பிட்டாங்க. பட் விஸ்வலாக பார்க்கும்போது ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். விஸ்வல் ட்ரீட் அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். தமிழில் பார்க்க சொன்னது காரணம் தமிழ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக. அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை கடைசியில் சொல்ல வர விஷயமா இருக்கட்டும், எல்லாமே தமிழ் ஆடியன்ஸை போய் கண்டிப்பாக சேரும். அதனால தான் அவங்க தமிழில் பாருன்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. தமிழ் கேமியோ பெருசாலாம் எதுவும் இல்லை. பட் படத்தை பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, தேட்டரில் வந்து பாருங்கள். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பராக இருக்குது, நல்லா இருந்தது. போரே அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படி தான் எடுத்திருக்காங்க. இங்கே ஒன்று காட்டுவாங்க, அங்கே ஒன்று காட்டுவாங்க, அப்படி தான் நல்லா, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஆமாம், காட்டியிருக்காங்களே. எஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. டைமிங் கொஞ்சம் கம்மின்னு வேணால் சொல்லலாம், ஆனால் ஸ்டோரி இஸ் என்கேஜிங். அதனால நமக்கு அது வி ஒன்ட் ஃபீல் இட். பார்ட் 3ஓட லீட் இருக்கா? கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி. அது இனிமேல் ரிவ்யூஸ் நல்லா இருக்கா, இப்போ பார்ட் 2 நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு. தே மேட்ச் த ஸ்டாண்டர்ட்ஸ். நல்லா வந்திருக்கு. ஹி ஹஸ் மேட் அ குட் கம்பேக். அதுவும் நல்லாவே வந்திருக்கு. பிருத்திவிராஜ், மோகன்லால் எப்படி காம்போவும் நல்லா இருக்கு. இட்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. மோகன்லால் சார் ஃபுல்லாக லென்த்தாக வராரா இல்லை ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி தான்? டைமிங் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரா, பாதிலே தான் பாட்டி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி போயிட்டு வராங்க? இல்லை, ஃப்ளாஷ்பேக்காக எதுவுமே காட்டலை, நடுவில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏதாவது மெசேஜ் தான் கன்வே பண்ணுறாங்க? அப்படி எதுவுமே எனக்கு தோணலை. லெட்ஸ் வெயிட் ஃபார் L3, அப்போ தான் தெரியும். தேங்க்யூ. ஆனால் என்ன கொஞ்சம் மியூசிக் வந்து பர்டிகுலராக ஒருத்தவங்களுக்கான மாசான ஹீரோக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்சவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது மட்டும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. டைரக்டர் பிருத்திவிராஜ் இதுங்க இப்பயே நல்லா இருக்கா கேட்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 5ல் 4.8 அந்த அளவுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்துட்டு கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கலாம். அதுவும் இது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கள். பார்ட் 2 இப்போ பற்றி பேசினா அது தேர்ட் பார்ட்டோட ஒரு பிகினிங்காக சொல்கிறோம். ஆனால் தேர்ட் பார்ட் தான் மெயின். தேர்ட் பார்ட் தான் மெயின். செகண்ட் பார்ட் சின்ன அது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் நல்லா. தேங்க்யூ.